வசந்தி பேங்கிலிருந்து பணத்தை எடுக்க பாலுவின் டெத் சர்டிபிகேட்டை வாங்குகிறாள். சந்திரிகா லட்சுமி பற்றி விசாரிக்க குமரன் சமாளிக்கிறான். வசந்தி பணத்துடன் ஆட்டோவில் வர பணத்தை திருட ஆட்டோக்காரன் பிளான் செய்கிறான். இனி சரியான நேரத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்த மச்சான். இன்னைக்கு நரி முகத்துல தான் முடிச்சிருக்கோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என் புருஷன் செத்து போயிட்டான்னு அந்த டெத் சர்டிபிகேட்ல வாங்கிட்டு வந்த பணம் அத போய் திருடிட்டு போயிட்டோங்களோ. எடுத்துக்க வசந்தி. வேண்டாம். பணத்தை பறிச்சவன் பின்னாடி விரட்டிட்டு ஓடி இருப்ப, உட்காந்து அழுது இருப்ப. இங்க வந்து ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்க. தொண்டையில வறண்டு போயிருக்கும், எடுத்து சாப்பிடு. என் வாழ்க்கையே வறண்டு போச்சு. பேசாம அன்னைக்கே விஷத்தை சாப்பிட்டு நாங்க செத்து போயிருக்கலாம். ஏன் ஒரு பிள்ளைக்கு கண்ணு போனது பத்தாதா? எல்லா பிள்ளைங்களும் பார்வை இல்லாம அலையணுமா? தப்பு ஓ மேல இருக்கு. பேங்க்ல இருந்து பணம் எடுத்ததும் உடனே எனக்கு போன் பண்ணியிருந்தா நானே அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன். சரி, எல்லாம் நடந்து போச்சு. உங்ககிட்ட பணத்தை பறிச்சவனுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? தெரியல சார், ஆனா ஆளை பார்த்தா கரெக்டா சொல்லுவேன். அதான் எல்லாம் சொல்லுவாங்களே. அவ்வளவு பணத்தை அடிச்சவன் ஓ முன்னாடி வந்து நிக்க போறானா? சரி, அவ்வளவு பணத்தை வச்சுட்டு நீ ஏன் நடந்து போன?
நான் நடந்து போல. பேங்க்ல இருந்து நான் ஒரு ஆட்டோல தான் போனேன். வழியில திடீர்னு ஆட்டோ நின்னு போச்சு. ஆட்டோக்காரர் ரிப்பேர் பண்ணி பார்த்தா முடியல. ஃபைனான்ஸ் கம்பெனி பக்கத்துல தான் இருக்குன்னு நான் நடந்து போனேன். அப்பதான் ஒருத்த வந்து என் கையில இருக்க பணத்தை பறிச்சுட்டு போயிட்டான். நீ பணத்தை எடுத்துட்டு போனது வேற யாருக்காவது தெரியுமா? இல்ல சார், தெரியாது. ஆட்டோ நம்பர் தெரியுமா? தெரியாது. ஆட்டோல எங்க ஏறின? பேங்க் வாசல்ல தான். ஆட்டோக்காரனே அது ஞாபகம் இருக்கா? ஆள் எப்படி இருப்பான்? அவர் பாக்குறதுக்கு நல்லவரா தான் சார் இருந்தாரு. நீ இன்னும் ஏமாலையாவே இருக்க வசந்தி. எனக்கு இதெல்லாம் என்ன சார் தெரியும்? என் புருஷன் இருந்த வரைக்கும் நான் வெளி உலகத்தையே பார்த்தது இல்ல. அவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. நான் எந்த பொறுப்பும் இல்லாம தான் இருந்தேன். அவரோட வெளியே போவேன் வருவேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. இப்பதானே சார் எல்லாமே என் தலையில வந்து விழுந்திருக்கு. பணம் போச்சு, வீடும் போகுது. நானும் என் பிள்ளைங்களும் நடு தெருக்கு தான் வர போறோம். இதுக்கு மேல உட்காந்து அழ கூட என் உடம்புல தெம்பு இல்ல. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணன்னு கூட தெரியலையே. ஆண்டி, ஏய் ஹே வாகிலா உட்காரு. வாமா, என்ன திடீர்னு? இது என்ன கேள்வி? அவ நம்ம வீட்டு மருமக, சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? இல்ல ஆண்டி, பக்கத்துல என் ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். என் கூட படிச்சவங்க எல்லாரையும் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏரியால உன் ஃப்ரெண்ட் யாரு இருக்கா? கொஞ்சம் தள்ளி இருக்காங்க ஆண்டி. மா, அவ என்ன பார்க்க வந்திருக்கா. அதுக்கு ஒரு காரணம் வேண்டாமா? அதனால ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கா நாசுக்கா சொல்றா. இத கூட நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன ஆகிறா? நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, அங்கிளை தான் பார்க்க வந்தேன். என்னப்பா அப்படியே வாய் அடிச்சு போயிட்டீங்க? அவ ஏதோ சும்மா சொல்றாப்பா, அதெல்லாம் நம்பிடாதீங்க. இல்லப்பா, எனக்கும் என் மருமகளுக்கும் எப்பவும் ஒரே சிங்க் தான். வைப்ரேஷன் ஒத்து போகுது தெரியுமா? பனு, அவளுக்கு சாப்பிட ஏதாவது கூட. சரிங்க. பாத்தீங்களா நரேன், நான் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு டயர்டா வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? அங்கிளுக்கு தான் என் மேல அக்கறை. அண்ணி, வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுனிதா, இப்பதான் வந்தேன். சரி, நீ என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரியா? ஆமா அண்ணி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அண்ணி, நீங்க ரொம்ப புத்திசாலி தான். ஹே லூசு, ஓர புகழா தானே? அதான் கையில பத்திரிக்கை இருக்குல்ல, அது கூடவா தெரியாது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அகிலா எப்பவுமே புத்திசாலி தான். என் மருமகளை பத்தி எனக்கு தான்ப்பா நல்லா தெரியும். அப்பா உங்களை பத்தி புகழ ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாரு. கொஞ்ச நாளாவே உங்க புராணா தான் பாடிட்டே இருக்காரு. சரி வாங்க, நம்ம ரூம் போய் பேசலாம். வாங்க அண்ணி. வாங்க உட்காருங்க. அண்ணி, அன்னைக்கு அண்ணன் உங்களுக்காக செலக்ட் பண்ண புடவைய பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவனுக்கு புடவைலாம் எடுக்க தெரியும்னு எனக்கே அப்பதான் தெரிஞ்சது. ஆனாலும் அண்ணனுக்கு உங்க மேல ரொம்ப தான் காதல் போல. உங்க நிச்சயதார்த்தம் நின்னு போனதும் எதையும் பறி கொடுத்த மாதிரியே நின்னுட்டு இருந்தான். மறுபடியும் உங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிவானதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். நீங்களும் அண்ணன் மேல ரொம்ப பாசமா தான் இருக்கீங்க. 2 பேரும் தீவிரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க போல. எனக்கு நரேன் கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவரோட இன்னசென்ஸ் தான். மனசுல எதையுமே வச்சுக்காம ஓப்பனா பேசுவாரு. அதனால்தான் நீங்களும் நரேன்னு உயிரை விடுறீங்களா? உங்க அண்ணனை நான் எப்ப முதல்ல பார்த்தனோ அப்பவே எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல உன்னையும் ஆண்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்க அப்பாவை கழட்டி விட்டுட்டீங்களே. அப்படிலாம் இல்ல சுனிதா, உங்க எல்லாரையும் விட உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா பிடிச்சிருக்கு.
ஏன்னா எப்பவும் மருமகளே மருமகளேன்னு என் மேல உயிரா இருக்காரு. ம். இப்படி ஒரு மாமனார் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சுனிதா. அகிலா வா சாப்பிட வா. அத்தை உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அகிலாக்கு இந்த குடும்பத்திலே உங்களை தான் ஸ்பெஷலா பிடிக்குமா அப்படின்னு சொல்றா. ஏய் அவ உனக்கு அண்ணிம்மா. அவளை பேர் சொல்லியெல்லாம் இனிமே கூப்பிடக்கூடாது. அண்ணின்னா அம்மா மாதிரி, அம்மா ஸ்தானம், புரிஞ்சுதா? ம். பரவாயில்ல மாமா, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அப்படி சொல்ல அகிலா. எனக்கும் அகிலாக்கும் அப்படி ஒன்றும் வயசுல வித்தியாசம் இல்ல. ஆமா மாமா, நாங்க எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பழகிக்கிறோம். அதான் நல்லா இருக்கும். நீங்க எப்படியாவது பேசிக்கோங்க, பழகிக்கோங்க. முதல்ல இப்ப சாப்பிடுவா. நீ பட்னியா இருக்கிறது எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குமா? வா வாங்க. அம்மா ஏமா டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. போ, நீ போய் படிச்சுக்கோ. நவீன், ஒரு நிமிஷம் இரு, அம்மா யாருன்னு பார்த்துட்டு வரேன். என்ன வசந்தி, வாசல்லே நின்னுட்டு இருக்கேன். உள்ள வான்னு கூப்பிட மாட்டியா? வாங்க சார், உள்ள வாங்க. ம். என்ன வசந்தி, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு தெரியாததா சார்? எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். இந்த கடன் பணத்தை நான் அடுத்த மாசத்துக்குள்ள கட்டலன்னா நாங்க எல்லாரும் நடு தெருவுக்கு வந்துட வேண்டியதுதான். பயமா இருக்கு சார். என் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ போறேனே தெரியல சார். அந்த பணத்தை பறிச்ச பாவிக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. அவன் யாருன்னு தெரிஞ்சா அவன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாவது என் பணத்தை வாங்கிட்டு வந்துருவேன். நான் என் குழந்தைங்களை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என் நிலைமை எந்த தாய்க்குமே வரக்கூடாது. அழாதீங்கம்மா. அம்மா என்ன அப்படி பாக்குற? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உன் வீட்டு பத்திரத்தை மீட்டிட்டு வர்ற வெளியே பாரு. சார், இந்த பணம் உன்னுடைய பணம் தான். உங்ககிட்ட ஒருத்தன் பிடிங்கிட்டு போனானே, அதே பணம் தான். சார், எப்படி சார் இந்த பணம் உங்களுக்கு கிடைச்சது? ஒரு போலீஸ்காரனை கேட்கிற கேள்வி அது. சில திருட்டு பசங்களுக்கு வேணா போலீஸே தெரியாம இருக்கலாம். ஆனா போலீஸ்க்கு எல்லாரையும் தெரியும். எங்க கண்ணுல இருந்து எவனும் தப்பிச்சு போகவே முடியாது. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனதுல இருந்து நான் ஸ்பெஷல் கேர் எடுத்து அக்யூஸ்ட தேட ஆரம்பிச்சேன். போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிற எல்லா ரவுடிங் லிஸ்ட் எடுத்தேன். ஒரு நாள் நைட் ஃபுல்லா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணேன். உனக்காக நைட் ஃபுல்லா தூங்காம வேலை பார்த்தேன். சந்தேகப்பட்ட 5 ரவுடிங்க மேல ஸ்பாட் வச்சேன். அதுல ஒருத்தன் கரெக்டா மாட்டினான். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த ஆட்டோக்காரனுக்கு இதுல தொடர்பு இருக்கு.
அவன் தான் ரவுடிங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஆமா, நீ ஆட்டோல பணத்தை எடுத்துட்டு வரும்போது யாருக்கா ஃபோன் பண்ணியா? ஆமா சார், ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பணத்தோட வந்துட்டு இருக்கேன், வீட்டு பத்திரத்தை ரெடியா எடுத்து வைங்கன்னு சொன்னேன். அதான் நீ கொடுத்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அவன் ரவுடி கொடுத்துட்டான். நீங்களா போய் மாட்டிக்க வேண்டியது. நாங்க நைட்டு பகலும் தூங்காம ரவுடிங் பின்னாடி லோலோன்னு அலைய வேண்டியிருக்கு. எப்படி போயிருக்குமோ? என் புருஷன் உழைப்பால வந்த பணம் எங்களை காப்பாத்தாம போயிடுமோன்னு நான் பயந்தேன். நல்ல நேரத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க சார். இந்த பணத்துல ஒரு 50,000 ரூபாய் குறையுது. ஒரே நாள்ல அவ்வளவு செலவு பண்ணிருக்கானுங்க. நகையை தேடிட்டு போய் பணம் வாங்கியிருந்தானுங்கன்னா எங்க அடமானம் வச்சானுங்களோ அங்க போய் நகையை மீட்டிட்டு வந்திருப்பேன். பணத்தை செலவு பண்ணிட்டானுங்க. இனி அவனுங்கிட்ட இருந்து வாங்கவே முடியாது. பரவாயில்ல சார், மொத்தமா போக இருந்ததே, அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. நான் எப்படியாவது சமாளிச்சிடுவேன் சார். எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி எல்லாம் எதுக்கு? நான் உனக்காக ஒரு நாள் சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லாம எப்படியாவது பணத்தை மீட்டி உன்கிட்ட சேர்க்கணும்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்ல, போலீஸ் உங்க நண்பன். அதுவும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா? அதான் இமீடியட்டா நான் ஆக்ஷன் எடுத்தேன். எங்க அப்பாவை காணோன்னு கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்க அம்மா தான். எங்க அப்பாவை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களா? பணத்தை மட்டும் ஒரு நாளா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. எங்க அப்பா காணாம போய் 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. நீ கவலைப்படாதம்மா. நான் எப்படி இந்த பணத்தை கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி கூடி சீக்கிரம் உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடறேன். சார் இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபியா? நாள் முழுக்க இந்த கேஸ்க்காக அலைஞ்சனால நான் சரியா சாப்பிட கூட இல்ல. அப்படியா? ரெடியா இருக்கு சார் சாப்பாடு, சாப்பிட்டே போலாம். இருங்க. ஓகே, சாப்பிடலாம். எனக்கும் பசியா தான் இருக்கு. சரி உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வசந்தி, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் முதல்ல உள்ள வை. இப்படி கேர்லெஸ்ஸா வைக்கிறது அப்புறம் காணாம போச்சேன்னு புலம்புறது. இந்த பணத்தை எடுத்து போய் முதல்ல ஹவுசிங் ஃபைனான்ஸ் கட்டு. வசந்தி, எனக்கு பசிக்குது. முதல்ல சாப்பாடை போட்டுட்டு அப்புறமா போய் கட்டு. சரிங்க சார், நீங்க உட்காருங்க. நிக்கிதா, இந்த பணத்தை எடுத்து உள்ள வச்சிருமா. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார், இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். சாம்பார் சூப்பரா இருக்கு. பொரியல் அதை விட சூப்பரா இருக்கு. இவ்வளவு சூப்பரா சமைச்சு போடுற, இதை விட்டுட்டு ஏன் உன் புருஷன் ஓடி போறான்னு தான் தெரியல. பேக் ஒழுங்கா புடி. வா. சுதா, சொந்தக்காரங்க எல்லாம் யாரும் விட்டு போகலையே. லிஸ்ட் நீ சரியா செக் பண்ணிட்டியா? நான் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் பாத்துக்கிறேன். யாருக்காவது கொடுக்கலைன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா சொந்தக்காரங்க இதே குறைய சொல்லி கரை வச்சுட்டு இருப்பாங்க. லிஸ்ட்ல இருக்கபடி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. மறுபடியும் சந்தேகமா இருந்தா நீங்களே செக் பண்ணிக்கோங்க. உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குப்பா. வசந்தா, யார்கிட்ட இருந்து? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. கொண்டு வரேங்க. இந்தாங்க. என்னங்க என்னாச்சு? யார் லெட்டர் அது?